Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் ரோலாட் வந்து வீட்லயே சுலபமா எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு கிளாசிக் ஸ்டார்டர் டிஷ். பாலக்கீரை, ஆனியன், சீஸ் மூணும் யூஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மஷ்ரூம், கேரட் இல்லைன்னா வெஜிடபிள், பொட்டேட்டோ இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் அதையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனுடைய பிரெஸ்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் சதப்பகுதியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி வந்து கிழிச்சு வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் வந்து தெளிச்சுக்கோங்க. இது உள்ள இந்த பிரெஸ்ட் பீஸை இப்படி வச்சிடலாம். நீங்கள் வந்து பிரெஸ்ட் பீஸாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து இப்படி ஒன்றா இருந்தது, நான் இப்படி ரெண்டாக கிழிச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சுத்தியல் இல்லைன்னா வந்து சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி ஒரு பால் பாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இப்படி மேலே வந்து கொஞ்சம் பொறுமையாக தட்டிகிட்டே இருங்க. தட்டி நம்ம இதை வந்து ரொம்ப தின்னாக ஆக்க போகிறோம். இப்படி நல்லா பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் வந்து தட்டியாச்சுங்க. இப்போ வந்து நல்லாவே லேஸாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பரே ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து உப்பு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆனியனும் பாலக்கும் யூஸ் பண்ணி செய்ய போகிறேங்க. நீங்கள் வந்து இதோட எக்ஸ்ட்ரா மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலக்கு வந்து நான் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வேக வைக்கல. தண்டு இல்லாத மாதிரி வெறும் கீரை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கார்லிக், கொஞ்சமாக இஞ்சி, இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீஸ்க்கு பதிலாக பன்னீர் கூட போட்டுக்கலாம். பன்னீரை நல்லா துருவி இதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மல்லி இலை போடுறேன். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் மேலே தூவிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டேன். உங்களால் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக சிக்கனை வந்து அழுத்தி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்சால் நல்லா சுருட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் ரோலர் நல்லா வரும். இப்போ நான் அந்த கவரை விட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து வச்சுருக்கேங்க. இதை வந்து இப்போ நல்லா ரோல் பண்ணிக்கலாம். சில பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கிற பேப்பர்ஸ் வந்து நான் டைரெக்டாக சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி பேப்பர் இன்னைக்கு இல்லை. ஹாட் டாக்லாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட அது இல்லாததுனால நான் அதிலேருந்து எடுத்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். இதையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். உங்ககிட்ட அந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் சுருட்டாமல் டைரெக்டாக அப்படியே நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். நல்லா சுருட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சைடில் உள்ளதை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மடிச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம் சுடுதண்ணியில் போட்டு. நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 5 மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் சுருட்டி வச்சுருக்க இந்த சிக்கன் இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இதை அது உள்ளே போட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா பாயில் ஆகட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க.
இந்த சிக்கன் வந்து வேகிற டைமில் நம்ம இப்போ வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் இந்த இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட செரி டொமேட்டோஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அதை கூட ஒரு 10 வந்து போட்டுக்கலாம். சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் ஆச்சுங்க, நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து வெளியே பிரிச்சிடலாம். இப்போ இது சைடு வந்து சிஸ்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் உள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெளியே வரும், அதை எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து இப்போ நம்ம லேசாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படியே எண்ணெயில் வச்சிடலாம். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அவிச்சதுக்கு அப்புறமே கட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா தான், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் அவிக்காமல் டேரெக்டாகவும் இப்படி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் எல்லா சைடும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்தாச்சுங்க. ஃப்ரை பண்ணது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அவிச்சதுக்கப்புறமா டேரெக்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அவிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அவிக்காமல் டேரெக்டாகவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டும் ஒரே இதிலே பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரொலாட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த கீரையோட மஷ்ரூம் வேணாலும் எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இல்லை கீரையை தவிர்த்துட்டு மஷ்ரூம் மட்டும்னாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்கள்.